வணக்கங்க. இது என்ன வீடியோன்னா, எல்லாருமே எங்கள் ஊரை தெரியலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம், எந்த ஊர், எங்கே இருக்குது அப்படின்னே கேட்குறாங்க. எங்கள் ஊரை பற்றி தான் அந்த வீடியோ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பிள்ளைங்கலாம் நம்ம ஊரை பற்றி சொல்லுங்கக்கா, நம்ம ஊரை பற்றி சொல்லுங்கக்கானே சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வீடியோ. என்னன்னா, எங்கள் ஊர் வந்து தமிழ்நாடு மாநிலங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் ஒரு சின்ன ஊர் தான் கருப்பூர். அதாவது இங்கிட்டேருந்து இப்படி வடசேரி மன்னார்குடி ரூட் வழியாக வந்தீங்கன்னா குறுக்கால கண்ணுக்குடி வழியாக ஒரு பாதை இருக்குது. இப்படியால் பைபாஸ் வழியாக போனால் இங்கே புலவஞ்சி வழியாக ஒரு பாதை இருக்குதுங்க. இங்கே தான் எங்கள் ஊர். இந்த பக்கம் அண்டமி, அந்த பக்கம் பரவாத்தூர்னு சொல்லிட்டு கோழி வர ஊர் தான் இருக்குது. எங்கள் ஊரில்ங்க ஒரு 8வது வரையும் பள்ளிக்கூடம் இருந்தது. கொஞ்சம் எல்லோரும் முயற்சி பண்ணி, இந்த மாமா தானமாமெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி வர முடியாத காலத்தில் கூட ரொம்ப போய் எல்லாம் ரெஸ்க் எடுத்து இன்னும் நிறைய பேர் அவரோட கூட சேர்ந்து எல்லோரும், அவர் இல்லைங்கிறதுனால சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து 10வது வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கிட்டு போவையில் வந்து பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு சைக்கிளில் தான் போவோம். இங்கே வந்து மதுக்கூருக்கு போகணும், இல்லாட்டா பட்டுக்கோட்டை போகணும். எங்கள் ஊருக்கு பஸ் இல்லாத ஊர்னால ஒரே ஒரு பஸ் அங்கே வருது. 21 சொல்லிட்டு ஒரு பஸ் வரும். அது 3 ட்ரிப்பு தான் வரும் எங்கள் ஊருக்குள்ளே. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு தான் 10வது வரையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். மித்தபடி எங்கள் ஊரில் கோயிலெல்லாம் நிறையா இருக்குதுங்க. சக்தி வாய்ந்த கோயில் ஐயனார் கோயில் இருக்குது. அது எல்லாருக்கும் பொதுவானதுங்க. அப்புறம் அங்கிட்டு முருகன் கோயில், இங்கிட்ட ஆகாச மாரியம்மன் கோயில், இங்கே முருகன் கோயில், அப்புறம் முத்து மாரியம்மன் கோயில், அப்புறம் மதுரை வீரன் கோயில், கல்லுடையார் கோயில், நிறைய கோயில் இருக்குதுங்க. அது சிவன் கோயில் அப்படின்னு எல்லா கோயிலும் இருக்குதுங்க எங்கள் ஊரில். மக்கள் வந்து நம்ம ஜாதியெல்லாம் எதுவுமே சொல்ல விரும்பினாங்க. எல்லா இனத்தவரும் இங்கே வசிக்கிறோம் நாங்கள். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்கள் கிராமத்தில் எல்லாமே சாதி பாகுபாடு இல்லாமல் இருந்துக்குவோம். சண்டம்பெல்லாம் இல்லைங்க. இது வரைக்கும் இப்படி தான் எங்கள் ஊர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரி, பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அம்மணியாண்டி ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது. அப்புறம் குளமெல்லாம் பிள்ளையார் குளம், நிறைய குளம் இருக்குது. காட்டு குளமும் நிறையா இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 26வது ஊர் கருப்பூருங்கிறது வந்து 26வது ஊர். எங்கள் இது வந்து இந்த சைடு உள்ள ஊரில் வந்து 26வது ஊருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய பிள்ளைங்க டாக்டருக்கு இப்போ படிக்கிறாங்க. அப்புறம் இன்ஜினியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வாத்தியார், டீச்சர் எல்லாமே இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா ஸ்கூட்டி ஓட்டுற பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்குது. நல்லா எல்லா வசதியும் இருக்குதுங்க எங்கள் ஊருக்கு. ஒன்று பஸ் மட்டும் வர்றதில்ல, ஒரு பஸ் தான் வருது. மித்தபடி எந்த இதுவும் இல்லை. இங்கிட்டு கண்ணுக்குடியும் சரி, அங்கிட்டு புலவஞ்சியும் சரி, எல்லாம் வேறு இனத்தவராக இருந்தாலும் நாங்கள் தாய பிள்ளைய தாங்க பழகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இனிமேலுக்கு எங்கள் ஊரை பற்றி அவ்வளோதான் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஊரை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா பாவம் படித்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வந்து படித்த பிள்ளைங்க வந்து வெளியில் தான் போய் வேலை பார்க்குதுங்க. ஏன்னா எங்கள் ஊர் வந்து விவசாயம் தான் முதல் இது. எங்கள் ஊரில் தென்னந்தோப்பெல்லாம் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்கும். காற்றுல தண்ணி வந்துச்சுன்னா ஆடியில் வரும் தண்ணி. ஆனால் எங்களுக்கு கார்த்திகை மாதம் வரையும் இந்த லைன் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆற்றுல தண்ணி நிற்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் தாயில்லா பிள்ளை கூட வந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 12 மாதமும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். விவசாய வேலை தான், ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் வெல்டிங்கு எல்லாமே தொழில் தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. மெக்கானிக்கு எல்லாமே இருக்காங்க. எல்லாத்துலேயுமே எங்கள் ஊர் வந்து சிறந்த ஊர்னு தாங்க சொல்லணும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலுக்கு வந்து இவ்வளோ தான் எங்கள் ஊர். 1000 ஓட்டுகள் இருக்குதுங்க எங்கள் ஊரில். ஓட்டு வந்து இன்ன கட்சி அன்ன கட்சினாலும் சண்டை போட்டுக்க மாட்டோம். ஓட்டு போடையில் எல்லாருமே ஒத்துமையாக போய் போட்டு வந்துடுவோம். அதை பற்றி பிரச்சனையே இருக்காது. இது வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு அடிதடி சண்டைகள் எதுவுமே இல்லைங்க. அதை பொறுத்தளவு நல்ல ஊருன்னு தான் சொல்லணும் எங்கள் ஊரை. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் எல்லா பிள்ளைங்களையுமே படிக்க வச்சுருக்கோம். இந்த ஊரில் வந்து இப்போ பாகுபாடு இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு போகுது, படிக்குதுங்க. இங்கிட்ட ஆலத்தூர், இங்கிட்ட மதுக்கூர் அப்படின்னு பட்டுக்கோட்டை அப்படின்னு எட்டி உள்ள ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்துருக்கோம். காலேஜ்லேயும் எல்லா பிள்ளைங்களும் போகுது, படிக்குது. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து மதுக்கூருக்கும் நிறைய பிள்ளைங்க வேலைக்கும் போகிறாங்க. எல்லாமே சிறந்த ஊருன்னு தான் எங்கள் ஊரை சொல்லலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, எங்கள் ஊரை பற்றி இத்தனை நாள் வரையும் தெரியாமல் இருந்தவங்க எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நான் வீடியோ போடுற முதல் காரணம் வந்து எங்கள் ஊர்லேருந்து நிறைய பிள்ளைங்க வெளிநாட்டில் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே எங்கள் ஊர் நிகழ்ச்சிகள்லாம் ஏதாவது ஃபோனில் சொல்லுவோம், அவ்வளோதானே, விலாவரியாக பார்க்க முடியாது இல்லையா.
அதனால தான் நான் வீடியோ அதிகமாக நான் போடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில், பிள்ளையார் கோயில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். முடிஞ்சால் வாங்க, கும்பாபிஷேகத்தப்போ நான் வீடியோ போடுறேன். எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு போங்க. சக்தியான கோயில் எங்கள் ஐயனார் கோயில், எல்லாருக்கும் பொதுவான கோயில். அப்புறம் என்ன சொல்லணும்னா அவ்வளோதாங்க. இதில் வந்து எங்கள் வீடியோவில் வந்து நான், விஜயா, இளமதி, பிரதீபான்ட்டு நிறைய பேர் பிள்ளைங்கள்லாம் இருந்து எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச மட்டும் ஆதரவு கொடுங்க. லைவில் எல்லாம் வர்றோம், அதுக்கும் கொடுங்க. இவ்வளோ தாங்க எங்கள் ஊர். இனிமேலுக்கு எங்கள் ஊரை பற்றி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்புறம் இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன். பட்டுக்கோட்டைனாவே உங்களுக்கு தெரியாதவங்க சின்ன பிள்ளைங்க என்னென்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காங்க இல்லையா, சின்ன பயலே செய்தி கேளடா, இந்த பாட்டை தெரியாதவங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் யாரும் இருக்க முடியாது. அந்த பட்டுக்கோட்டையார் கூட எங்களோட இனங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால் நீங்கள் அந்த பட்டுக்கோட்டை தான் நாங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கவும் தான் அந்த கருப்பு. சரிங்க, இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரை பிடிச்சி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் ஊரும் இப்படி இருக்குமான்னு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, எங்கள் ஊரில் வந்து பிள்ளைங்கள்லாம் எல்கேஜி யூகேஜின்னு எல்லா ஸ்கூல்லேருந்தும் பஸ்ஸெல்லாம் வருது. அருணோதயா, காந்தி ஸ்கூல், அன்னை தெரசா, விநாயகா, எம்என்ஏ, அப்புறம் வந்து நிறைய பஸ்ஸு வருது. எங்கள் ஊரில் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லோரும் பணம் கட்டி படிக்க முடியாது இல்லையா, அதனால் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியணும் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் 2 வருஷம் 3 வருஷமாக இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அது இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சிருக்காங்க. அடிப்படை இங்கிலீஷ் தெரிஞ்சாவே படிச்சுக்கலாம் பிள்ளைங்க அப்படின்னு நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் கலந்து அதை முயற்சி பண்ணி அதை வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை ஆட்டோ போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரும், அப்புறம் கொண்டு போய் விடும். இந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய ஆட்டோலாம் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்போவும் இருக்குதுங்க. டெம்போவும் இருக்குது, சின்ன ஊர் இல்லையா, அதனால் அதுவும் இருக்குது. எங்களோட வசதிகளுக்கெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களும் வச்சுருக்காங்க, வாடகைக்கு பிடிச்சிக்குவோம். அப்புறம் இந்த சைடு வந்து வேனு இருக்குது. குருமூர்த்தி தம்பி வந்து வேனு காரு எல்லாம் வச்சுருக்காப்புல. திருநாக்கரசு அவங்க அப்பா பேர், அவங்களும் வச்சுருக்காங்க எல்லாருமே. அப்புறம் வந்து நாங்கள் வந்து சேவை மையம், திகழ்விழி சேவை மையம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்னு தம்பி நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அதில் வந்து நாங்கள் எல்லாமே பயன்படுத்திக்குவோம். பணம் எடுக்கிறது, அதாவது பணம் போடுறது, அப்புறம் வந்து செராக்ஸு எல்லாமே, ஃபோட்டோ எல்லாமே அந்த தம்பி அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கன்வாடி எல்லாமே இருக்குதுங்க எங்கள் ஊரில். ரேஷன் கடையில் வந்து ரெகுலராக எப்போதும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பஞ்சாயத்து போர்டு எல்லாமே புதுக்கட்டணம் தான். எங்கள் ஊரை பொறுத்தளவு எங்கள் ஊருக்குள்ள வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க. பஸ் வசதி மட்டும்தான் ஒரு குறைய தவிர பாக்கி எல்லா வசதியும் எங்கள் ஊரில் இருக்குதுங்க. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரை பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் ஊருக்கும் வாங்க. நன்றிங்க.